பாடு ராகம் பாடு. வந்துவிட்டதோ 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 வந்துவிட்டதோ. பாடு தெரியுதா? தெரியுது, சரியா தெரியுது. வச்சாதான் நல்லா தெரியும். இன்னைக்கு தீபாவளி, இங்க மகாராஷ்டிரால தீபாவளி. வணக்கம் வணக்கம். இதை பற்றி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட வந்திருக்கேன். மழை மழை மழை, மகாராஷ்டிராவில் ஒரே மழை. சரி, இப்போது எங்களுக்கு வந்து நான் டிவிஆர் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, நீபெட் காலேஜில். அது ரிசல்ட் வந்தாச்சு. 82.2%. 1000க்கு 822 மார்க் எடுத்திருக்கிறேன். 1000க்கு பாஸ். என்னுடைய இந்த டிவிஆர் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது திவ்யாங் பச்சல்லோக்கா, திவ்யாங் மென்டலி ரிட்டையர்டுன்னு சொல்லக்கூடாது, திவ்யாங் சொல்லணும்னு 108ஆம்ல சொல்லியிருக்காங்க. எனக்குள்ளே இவங்களுக்கு பண்ணக்கூடிய திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது. நான் வந்து கொன்னக்குடி வைத்தியநாதன் கூட இந்த திவ்யாங் குழந்தைகள் இருக்கிற இடமா போய் 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 தளபதி வாட்சிங். என்னடா தளபதின்னு இன்னும் விஜய் பேரை போட்டு வச்சுருக்க? உன் பேரை முதல்ல மாத்து சரியா? கடலூர்லேயும் மழையா? சரி 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 சரி, உன் பேரை முதல்ல மாத்து. உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்லி தளபதியெல்லாம் மாத்து முதல்ல. ஊர்ல பாத்துட்டேல்ல, சரி. குன்னக்குடி வைத்தியநாதன் அவர் கூட சின்ன வயசுல இந்த மாதிரி உள்ள ஸ்கூல்கள், ஆசிரமங்கள், இந்த இடத்துக்குலாம் நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு இதையா நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன். இது ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில் நான் பண்ணுவேன். எனக்குள்ள இப்படி திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வந்து மணிவண்ணன். அப்பா அவர் வந்து சொல்லுவார், நீ சின்ன வளர்ந்து பெரியவளாகி 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உன்னை காலேஜில் வந்து இந்த மாதிரி உள்ள இதை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி அடிக்கடி மணிவண்ணன் என்னை சந்திக்க வருவார். எப்படி ஒரு நடிகர் வந்து, ஒரு அரசியல்வாதி நடிகர் வந்து என்னை பார்க்க வருவாரோ, சித்ரா பௌர்ணமி நம்ம பண்ணுவாரோ, அதே மாதிரி அவரோட பேரை சொல்லக்கூடாது, எங்கள் ஊர்லேருந்து உத்தரவு. அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எங்கள் ஊர்லேருந்து உத்தரவு வந்திருக்கு. திட்டி விட்டாங்க. இதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கா, ஏற்கனவே அவள் மனைவி வந்து இது பண்ணதெல்லாம் போறாதா, இன்னும் ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா, அவளை பற்றிலாம் பேச வேண்டாம் சொல்லுன்னு அந்த அரசியல்வாதி நடிகரும் நாங்களும் சுற்றிக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி நிறைய நடிகர்களும் என்னை பார்க்க வந்திருக்கிறாங்கிறது இப்போதான் எனக்கு பழைய நினைவுகள் திரும்பும்போது வருது. பழைய நினைவுகள் திரும்பும்போது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்போ மணிவண்ணன் வந்து சொல்வாரு, நான் +2 முடிச்ச உடனே உன்னை அந்த காலேஜில் சேர்க்குறேன், சென்னையில் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டியில் உன்னை சேர்க்குறேன், நீ சேர்றியா அப்படின்னாரு. அப்போ எங்கள் வீட்டில் தான் என்னைய ஸ்கூலுக்கே போக விட மாட்டாங்க, அடிச்சு நொறுக்குவாங்க. சரி வேண்டாம் அப்படின்ட்டு, +2ஓட போதும் அப்படின்ட்டு. அதற்கப்புறம் யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க, கார்த்திக், சந்திரமௌலி, கவுண்டமணி, இவங்க 4 பேரும் வந்திருந்தாங்க. அப்போது கார்த்திக் சொல்கிறாரு, இப்போ இது நானும் பணம் கொடுப்பேன். அப்போ கவுண்டமணி சொல்கிறார், எனக்கு என்ன வக்கு இல்லையா, நானும் பணம் கொடுப்பேன். மௌலி சொல்கிறார், எனக்கும் என்ன வக்கு இல்லையா, நானும் பணம் கொடுப்பேன். இவளுக்கு ஹாஸ்டல் பணம், ட்ரெஸ் எல்லாமே நானும் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவங்க 4 பேரும் சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு.
இப்போது காலங்கள் கடந்து நான் அந்த இதை படிச்சுட்டேன். நம்ம படிப்போம் அப்படிங்கிற உணர்வு ஞாபகம் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து மிசிலி விட்டது அந்த இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ அக்னி திவாரி அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு ஏவுகணையாக விட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அக்னி 1 அக்னி 2 அருண் திவாரிங்கிற நபர் வந்து அக்னி 1 அக்னி 2 அக்னி 3 அக்னி 4 அப்படிங்கிற அந்த மிசிலிஸா ஏதோ ஒன்று விடும்போது வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அப்துல் கலாம் வந்து என்னை பற்றி சொல்லாரு, இந்த பொண்ணை போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. அதுதான் ஆஞ்சநேயர் கோவிலில் நடந்தது, எல்லாம் நடந்தது. அதற்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்தது. எப்போ அப்படின்னா, நாங்கள் இதுக்கு போயிருந்தோம். ஏன்னா நான் வந்து லூஸ் ஸ்டாக் நிறைய பண்ணுவேன். எங்கெங்க என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் போய் என் நண்பர்கள்ட்டெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ என் நண்பர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க வந்து சொல்லுவாங்க, இவ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கா, இவ நிறைய விஷயங்கள்லாம் பேசுறா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் சீக்கிரட்லாம் தெரிய வரும்போது, அதனால அவங்க சொல்லிட்டாங்க, இவளுக்கு மறக்கடிச்சிருவோம், இவளை யார்ட்டையும் பேச விடாம பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை வளர்க்குறவங்க ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நாங்கள் வந்து சந்திக்கிற அந்த ஹைதராபாத்தில் வந்து இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, அது பேர் எனக்கு தெரியாது. அங்கே அருண் திவாரி எல்லாரும் இருக்கிறாங்க. அப்துல் கலாமும் வந்திருக்கிறாரு, எங்கள் கூடயே தான் வராரு. வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அப்போ தான் எனக்கு இது சொல்கிறேன், இந்த இதெல்லாம் பண்ணும்போது நானும் இந்த மென்டலி ரிட்டையர்டு திவ்யாங் குழந்தைங்களுக்கு உண்டான டிசபிலிட்டிஸ், இன்டலெக்சுவல் அண்டு டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ், அந்த படிப்பு வந்து நம்ம படிப்போம் அப்படிங்கிற அந்த இது வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் அப்போ தான் எனக்கு வரும். நம்மளும் அதை படிப்போம், இது சம்மந்தமாக. ஏன்னா சில சம்பவங்கள் நடந்தது, அதற்காக நான் சொல்லுவேன். இதை பற்றி அப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதில் நிறைய பேரை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். அந்த அப்துல் கலாம் கூட வேலை பார்த்த நபர்கள், அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்கள அவர் தான். நாங்கள் ஜூம் மீட்டிங் போடும்போது நான் தான் எப்போதும் சொல்ல பீத்திக்கிட்டு இருப்பேனே, அப்துல் கலாமுக்கு நான் தான் டர்னிங் பாயிண்ட் அப்படி இப்படின்னு. அப்போ அவர் வந்து சொல்லாரு, நான் அப்துல் கலாம் கூட வேலை பார்த்தேன், இந்த ஆன்லைனில் சொல்கிறாரு, அது நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கணும்ல, அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு. அவரும் ஒருவர். அந்த இடத்துலையும் எனக்கு நம்ம இப்படி ஒரு படிப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. இது எனக்கு கோர்வை வரமாட்டேங்கிறது. நான் சொல்ல வந்த விஷயம் வேற, இப்போ சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வேற. இப்போ நான் படித்த இந்த எனக்கு வந்து ப்ராக்டிக்கலில் வந்து எனக்கு ரைட்டிங் வந்து எனக்கு ஸ்லோ ரைட்டிங்கிறதுனால ப்ராக்டிக்கலில் நிறைய நான் கவனம் செலுத்திட்டேன். ப்ராக்டிக்கலில் கவனம் செலுத்தும் போது இன்னொரு பொண்ணு வந்து அகாடமியில் நல்லா வரும், பக்கு பக்கு பக் 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 பக்கு நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா எழுதுவா, நல்லா படிப்பா. நமக்கு மனப்பாடம் வராது, புரிஞ்சு படித்து எழுதினாலும் ஸ்லோ ரைட்டர். அதனால இதில் அவள் வந்து ப்ராக்டிக்கலாக கவனமே செலுத்தலை. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா படிப்போம் அப்படிங்கிற திமிர்லையே ப்ராக்டிக்கல் வந்து பண்ண மாட்டான். எல்லாரும் ஏற்று பேசுவா, எல்லாம் பண்ணோம். ஆனால் ப்ராக்டிக்கல் வந்து முழுக்க நல்லா பண்ணது நான் தான். எனக்கு நிகரான மார்க் அவளை கொடுத்துட்டு அவளை தூக்கிட்டாங்க, அவளை ஹை லெவலில் கொண்டு வந்துட்டாங்க, என்னையை கீழே தள்ளிட்டாங்க. அந்த மன வலி எனக்கு நிறைய இருக்குது. இப்போ அதை பேசணுன்னா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா நான் வந்து இப்போ மறுபடியும் DECSC அதை சேர்ந்துருக்கிறேன். நான் டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த கோர்ஸ் அந்த இது சேர்ந்துருக்கேன் அதே காலேஜில். என்னதான் நம்ம வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, படிச்சிருக்க அம்புட்டு பக்பான்னு படிச்சிருக்கிறவனோ டிகிரி வாங்கினவங்களுக்கு தான் மதிப்பு நிறைய இருக்கு, திறமை இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கிடையாதுங்கிறத நான் அந்த காலேஜில் போய் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துக்கிட்டேன். நம்ம எவ்வளவுதான் நம்ம நல்லது எவ்வளவு சோசியல் ஒர்க் பண்ணு, அதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. அம்புட்டு படிக்கிறியா, அவ்வளோ மார்க் எடுக்கிறியா, உனக்கு தான் மதிப்பு. அது இந்த எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத நான் இப்போ அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துட்டேன். அந்த மன உளைச்சல்லையே எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் சரி நம்ம எந்திரிச்சு தான் நான் இப்போ காலேஜில் சேர்ந்தாச்சு, அட்மிஷன் வாங்கியாச்சு. இப்போது கொஞ்ச நாளாகவே எனக்கு கட்டானுங்கட்டான தர சிவாஜி கணேசனும் முரளியும் சேர்ந்து அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு இப்படி சில பாடல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்து என்னோட பழைய நினைவுகள் சொல்ல வரேன். இப்போதான் குறைஞ்சிருச்சு. என்ன சொல்ல வந்தேன்? நான் வந்து பியூட்டிஃபுல் டுமாரோ அப்படிங்கிறதுல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எப்போதும் நான் தான் குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ் போட்டு ப்ரேயரில் டான்ஸ் போட்டு ஆட வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துடும் நேஷனல் அந்தெல்லாம் பண்ணிட்டு. ஆனால் இப்போ வந்து புதுசாக மராட்டி சாங் வந்து பாட ஆரம்பிச்சிருக்கிறோம். அது என்ன பாட்டு அப்படின்னா,
हीच हमसे प्रार्थना है, हीच हमसे मांगणे, हीच हमसे प्रार्थना है, हीच हमसे मांगणे, हमसे मांगणे, मानसाने मानसाक्षी मानसासून मांगणे அப்படின்னு அந்த பாட்டு வந்து பிரார்த்தனை பாடல் குழந்தைகளுக்கு இது பண்ணும். அப்போ அந்த பாடல் கேட்கும்போது இந்த ராகத்துக்கும் நமக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறியாமலே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. அது என்ன பாட்டு அப்படின்னா, கவிஞன் என்னை பாடலாம், ரசிகன் என்னை பாட என்னை பார்க்கலாம், தாரரார தாரராரே தாரராரே ராரரம். இது வந்து ஒரு அரசியல்வாதி நடிகருடைய பாட்டு. அவர் பேரை கூட சொல்லக்கூடாது, நாக்கு அறுத்துருவா. அவள் பொண்டாட்டி, அவள் பொண்டாட்டியோ இல்லையோ அவளோட ரசிகர்கள், தொண்டர்கள், உறவினர்கள் கொடுமையாக நம்மளை தண்டிப்பாங்க. அதனால் அவங்க பேரை கூட சொல்லக்கூடாது. தியோரை பற்றி பேசுவது கூட தீது. அந்த அளவுக்கு நான் வெறுத்து ஒதுங்கியிருக்கேன். கவிஞன் என்னை பாடலாம், அந்த பாட்டு ஷூட்டிங் போது நான் அந்த நபர் கூட போயிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போயிருந்தேன். அம்பிகா அவங்களாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அரசியல்வாதி நடிகர் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே மேஜர் சுந்தரராஜன் வந்திருந்தார். மேஜர் சுந்தரராஜன் அந்த ஷூட்டிங் வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மேஜர் சுந்தரராஜன் வந்து ஒரு டேபிளில் உட்காந்துருப்பாரு. நான் இந்த பக்கம் உள்ள டேபிளில் உட்காந்துருப்பேன். என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது இங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பாட்டு ஷூட்டிங்காக ப்ராக்டிஸ் முடிஞ்சாச்சு, ஷூட்டிங் எடுக்கணும். நான் பேசிட்டு இருக்கேன். உடனே சுந்தரராஜனை கூப்பிடுறதுக்கு, மேஜர் சுந்தரராஜனை கூப்பிடுறதுக்கு இவங்க தயங்குறாங்க. இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்களே, எப்படி கூப்பிடுறது? ஏன்னா எனக்கு திடீர்னு கோவம் வரும். திடீர்னு கோவம் வரும்ல. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு இருக்கும்போது, ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்ணாங்கன்னா எனக்கு கோவம் வரும். சீரியஸாக பேசும்போது ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க பயந்து 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 சார்ட்ட அப்படி கண்ணை காட்டுறாங்க. அதை நான் பார்க்குறத உடனே அந்த சினிமா அரசியல்வாதி நடிகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, हाँ बोला। हाँ, ये आपके 2 रिटर्न पार्सल लेने आया था, रखे नहीं है आपने? 27 तारीख दिले होतं ना, 27ला म्हणून मी बाहेर निघाली. उद्या येतील का तुम्ही? उद्या घेऊन ठेवा. हा, उद्या घेऊन ठेवा, नाही तर वॉचमन कडे देते मी. हाँ चालेल. वॉचमन तर टेलर कडून घे. हो, टेलर कडे देते मी. ठीक है, ठीक है. என்ன சொன்னேன்? அப்போ என்னை கூட்டு போன அந்த நடிகர் வந்து வேகமா வந்தாரு. வா வா வா, இங்கே ஷூட்டிங் இவருக்கு போகணும், நீ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடு முதல்ல அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அவரை இங்கே எங்கூட உட்காந்துருந்த டேபிள்லேருந்து எடுத்துட்டு அங்கே போயிட்டார். ஏத்த மாதிரி அந்த ஷூட்டிங்கில் உள்ள அந்த ஸ்பாட் இருக்கே, அந்த டேபிள் போயிட்டார். நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறேன். கவிஞன் என்னை பாடலாம், அருமையா அதே மாதிரி நானும் அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பேன். சும்மா பார்த்து பார்த்து நானும் ஆடிக்கிட்டு இருப்பேன். அந்த நடிகர் அவ்வளோ அருமையாக ஆடியிருப்பார். அவருடைய ஆட்டம் எல்லாமே என்னுடைய தன்மையை வெளிப்படுத்தும். இதை நான் சொன்னால் அவங்க ரசிகருக்கு பிடிக்காது, பொண்டாட்டிக்கு பிடிக்காது, நான் கருத்துருவா. அதனால வேண்டாம் நமக்கு. அந்த தன்மையெல்லாம் என்னோடது மாதிரியே இருக்கும். துஷ்டனை கண்டால் தூர விலகு. அதனால அது அந்த இது முடிஞ்சுது. பாட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் அந்த அந்த சினிமா நடிகர் தான் எனக்கு வந்து எப்போதும் சாப்பாடு ஊட்டி விடுவார். நான் கையால் எடுத்து சாப்பிட மாட்டேன். காருக்குள்ளே உட்காந்தோ இல்லை டேபிளில் உட்காந்தோ அந்த நடிகர் தான் எனக்கு ஊட்டி விடுவார். அப்புறம் நான் அந்த எங்கெங்கேயா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பேன், இல்லை பேசிட்டு இருப்பேன். யாராக வந்தால் பேசிகிட்டு இருப்பேன். திருப்பி அவன் ஷூட்டிங் போயிடுவார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவார். அப்போ மத்தியான நேரம் ஆயாச்சு, சாப்பிடணும். இவர் வராரு, ஐயோ அவளுக்கு பாரதிக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு வராரு. அப்போ மேஜர் சுந்தரராஜன் சொல்கிறாரு, சார் நான் சாப்பாடு கொடுக்குறேனே, எனக்கு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. கொடுங்களேன், எனக்கும் வேலை இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு. இப்போ சாப்பாடை எடுத்துட்டு காருக்குள்ளே
அந்த சினிமா நடிகரோட கார், அரசியல்வாதி, இந்த அரசியல்வாதி நடிகர் இருக்கார்ல, அவருடைய காருக்குள்ள உட்காந்துட்டு மேஜர் சுந்தரராஜன் உட்காந்துட்டு டப்பாவை திறந்து சாப்பாடு எனக்கு கொடுக்குறாரு. சாப்பாடு ஊட்டி விடுறாரு. ஊட்டி விடும்போது நான் சாப்பிட்டுட்டு 2 வாய் சாப்பிட்ட உடனே அவர் கையினால வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு. முக்கியமா சொல்லணும் என்ன அப்படின்னாக்க, நான் இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு வரேன் அப்படின்னு மேஜர் சுந்தரராஜனுக்கு தெரிஞ்சிருச்சு. மேஜர் சுந்தரராஜனோட மனைவி வந்து அப்படி அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில இருந்து அழகா நல்லா சூப்பரா வத்தல் குழம்பு, சுண்டைக்காய் வத்தல் இருக்குல்ல, சுண்டைக்காய் வத்தலை போட்டு நல்லா வதக்கி குழம்பு வச்சு, முட்டைக்கோஸ் பொரியலும் அந்த கிண்ணத்துலையாவது வச்சு அந்த அம்மா சாப்பாடு மேஜர் சுந்தரராஜன் கிட்ட, அது வந்து சென்னையில தான் எங்கேயும் நடந்ததுன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. யாரும் கொடுத்து விட்டாங்களா என்னன்னு தெரியாது, அவர் எடுத்துட்டு வர்றாரு. அவர் மனைவி சமைச்சு வச்ச சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கேன், நான் ஊட்டி விடுறேன்னா சரி நீங்க ஊட்டி விடுங்க அப்படின்ட்டு அந்த அரசியல்வாதி நடிகர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. வேற இடத்துக்கு ஷூட்டிங்கோ எதுக்கோ, சரி நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ ஊட்டி விட சாப்பிட எனக்கு சில ஃபீலிங்ஸ் வந்தது. அப்போ எனக்கு ஒரு ஆசை அப்படின்னே மேஜர் சுந்தரராஜன்ட்ட, என்னம்மா அப்படின்னாரு, எனக்கு உன் கூட 50லும் ஆசை வரும் அந்த பாட்டு நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு. ஓ ஷ்வர் அப்படின்னாரு. ஷ்வர் சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஆடலாம், உனக்கு என்னைக்கு ஸ்கூல் லீவு என்னன்னு கேட்டாரு. சரி அதை பார்த்து நான் சொல்றேன், நான் இதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு போய் அந்த நடிகர்கிட்ட போய் பேசுறாரு. என்னை கூட்டிட்டு வர நடிகர்கிட்ட போய் பேசுறாரு, அந்த அரசியல்வாதிகிட்ட போய் பேசுறாரு. அவர் வந்து சொல்றாரு, கூட்டு போங்களேன் அப்படின்னு, கூட்டிட்டு போங்க அப்படி. இல்ல என்னை வளர்ப்பார்ல, அவர்கிட்ட சொன்னோடனே இந்த விஷயம் அரசியல்வாதி நடிகருக்கு தெரியக்கூடாது, நாங்க இன்னொரு நாள் நாங்க பிக்ஸ் பண்றோம். ஏன்னா என்னுடைய இன்னொரு முகம் அந்த அரசியல்வாதிக்கு தெரியாது. அரசியல்வாதியும் நடிகருமான அரசியல்வாதி, அந்த நபர் பேரை கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு பொல்லாத கும்பல் அது. ஏன்டி எங்க இது அப்படி சொல்லுவிய, கிழவி பாம்பேக்காரிலாம் வருவாளுங்க, நமக்கு வேண்டாம்பா. அதனால அந்த முகம் தெரியாம பார்த்தோன்னே சரி சார் நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நாங்க போறோம். போயிட்டு இன்னொரு நாள் மறுநாளும் என்னமோ பண்றோம். அந்த ஷூட்டிங் எங்க நடந்ததோ அதே இடத்துக்கு கூட்டிட்டு போற. இவர் என்ன செஞ்சிட்டாரு, மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி கணேசனுக்கு விஷயம் போயிருது. இந்த விஷயம் சிவாஜி கணேசனுக்கு போன உடனே, அவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. மறுநாளைக்கு அந்த பாட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு, மைக்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்கல்ல அந்த பாட்டு போடுறதுக்கு, அது வட்டமா அப்படி சுத்துமே பிளேயர், அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ஷூட் அந்த இது பண்றதுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. எப்படி ஆடணும் அப்படிங்கும்போது நானும் அவரும் 50லும் ஆசை வரும். அந்த ரெடி ஆகும்போது ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து சிவாஜி கணேசன் இறங்குறாரு. இறங்கி வேகமா வர, அது ஏன் பாட்டுல நீ எப்படி ஆடலாம், நான் தான் அவ கூட ஆடுவேன், இவ கூட நான் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்போ நான் சிவாஜி கணேசன் எப்படி காட்டினேன், கையை காட்டினேன். இன்னைக்கு இந்த பாட்டு இவருடையது, நீயும் நானும் வேற ஒரு பாட்டுக்கு ஆடுவோம் சரியா அப்படின்னு. என் கூட சேர்ந்து ஆடுவியா? ஆமா கண்டிப்பா ஆடுவேன், இரு அப்படின்னு. சரி நானும் பாக்குறேன் அப்படின்னு அவங்க சேர்லாம் கொண்டு வந்துருப்பாங்களே, கார்ல இருந்து சேர் எடுத்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நானும் அந்த சுந்தரராஜனும் மேஜர் சுந்தரராஜனும் 50லும் ஆசை வரும், நீ எப்படி விஜயகாந்த் அந்த சிவாஜி கணேசன் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நீ வந்து பண்ணிக்கிட்டே வா, அதே மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்தோம். அந்த பாடல் போட அந்த டான்ஸை நிப்பாட்டி நிறைய விஷயங்கள் சுந்தரராஜனுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த 2 பேருக்கு உண்டான அந்த கான்வர்சேஷன் வந்து வெளிநபருக்கு தெரியாம நான் பார்த்துக்கிட்டேன். பாட்டை நல்லா கூட்டிட்டு அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்காமா? ஆமா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எப்படிமா நீ இதை கண்டுபிடிச்ச? நீ அங்கேருந்து சமைச்சு கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டியே, அதுலேருந்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தருடைய சாப்பாட்டினுடைய உப்பு, அந்த உப்புலேருந்து அந்த யார் அந்த உப்பை பண்ணாங்க, அந்த உப்பு போட்டது யாரு அப்படிங்கிற வச்சு நம்ம அந்த சமைச்சவனுடைய சுபாவத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம்ங்கிற அந்த இதை, இந்த கான்செப்டா அவருக்கு புரிஞ்சு சில விஷயங்கள் வந்து 50லும் ஆசை வரும் அந்த இதோட புரிய வச்சேன். என்ன அப்படின்னா சுந்தரராஜனுக்கு வந்து திருமணத்திற்கு முன்னாடி அவரை வந்து ஒரு பொண்ணு கோகிலான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணி, இவர் வந்து கோகிலான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்காரு. மாத்தி சொல்றேன்.
கோகிலான்னு ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவரை லவ் பண்ண பொண்ணு பேர் வந்து வாணி. இப்படி முக்கோணமா போகும். இது இங்க போகும், இவங்க இப்படி போகும். இடத்துல ரெண்டுமே ஃபெயில், வேற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. அது சம்பந்தமாக இது சம்பந்தமாக அதனால மேஜர் சுந்தரராஜன் எனக்கு வச்ச பேர் வந்து கோகிலா வாணி, கோகிலவாணி அப்படின்னு சேர்த்து வச்சுட்டாரு. என்னை எப்போதுமே மேஜர் சுந்தரராஜன் கோகிலான் தான் கூப்பிடுவாரு, இல்லைன்னா வாணின்னு கூப்பிடுவார். ஏன்னா தான் யாரை லவ் பண்ணாமோ அதையும் நம்ம மதிக்கணும், தன்னை லவ் பண்ணவங்களையும் மதிக்கணும்ல. அந்த இதை வந்து கான்செப்டை அதையும் புரிய வச்சுட்டு வாழ வந்திருக்கால அதையும் மதிக்கணுங்கிற அந்த கான்செப்டை மேஜர் சுந்தரராஜனுக்கு நான் புரிய வச்சேன். அவளை இதோட நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். அப்படி உட்கார்ந்து எப்படிமா அப்படின்னாரு. சரி, இப்ப நம்ம இன்னொன்னு பண்ணோமா, நீங்க ரெண்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே ஏன் 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 நண்பனே இன்று போல அந்த இதை நீங்க ரெண்டு இருப்ப எனக்கா பண்ணி காட்டுங்க அப்படின்னு. ஐயோ பிளேட்டு கொண்டு வரலையே, அதுக்குண்டான வட்டத்தட்டை ஒன்று இருக்குமாமே, அது கொண்டு வரலையே அப்படின்னாங்க. சரி நம்ம இன்னொரு நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நாங்கள் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். இல்லை, அதுக்குள்ளேயும் இவர் யாருக்கு ஃபோன் பட்டாரோ என்ன பண்ணாரோ ஏதும் தெரியாது. ராத்திரி 2 மணி 3 மணி வாக்கில் வந்து அந்த பட்டத்தட்டு வந்துருச்சு, அந்த பிளேயர் வந்துருச்சு. எது அந்த நாள் ஞாபகம் அந்த அந்த இதை எனக்காக 2 பேரும் காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த வெளியில் வந்துட்டு 2 பேரும் சிவாஜி கணேசனும் மேஜர் சுந்தரராஜனும் எனக்காக அதை ஆடி காமிச்சாங்க. நம்புங்க நம்பாட்டி எனக்கு பழைய நினைவுகள் வருது. ஒருத்தர் என்னதான் படம் ஓட்டணும்னாலும் படம் ஓட்டுறதுக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா? எதுக்கு பழைய நடிகர்களெல்லாம் நான் ஏன் எடுக்கணும்? இப்போ நினைச்சா அந்த சின்ன சின்ன இப்போ உள்ள நடிகர்களை எடுக்கலாமே. அதனால நல்லவர்களுக்கு நல்ல விஷயமும் கெட்டவர்களுக்கு கெட்ட விஷயமும் போய் சேரும். அதனால இந்த விஷயம் உண்மை என்றால் நல்லவர்களுக்கு இந்த உண்மை இந்த விஷயம் நம்பும்படியாக இருக்கும். தீய சக்திகளுக்கு இந்த விஷயத்தை நம்ப முடியாது. அதை தவிர என்ன பரிகாசம், பைத்தியம், மெண்டல் இதெல்லாம் சொல்லிட்டு வர்ணிப்பாங்க. உங்களெல்லாம் நான் ஒரு ஆளாவே பொருட்படுத்தலை. ஓகே, அடுத்தது இது முடிஞ்சிருச்சா? இந்த இது சொன்னேன். இது மேஜர் சுந்தரராஜன் கவிஞர் நினை பாடணும். இந்த விஷயம் இது இவர் எப்போ வந்தாரு? இந்த இது நம்ம சொல்லித்தான் ஆகணும். இந்த பாடல் வந்து அந்த அரசியல்வாதி நடிகருக்கு வந்து இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். எந்த பாடல்? கங்கை நதியோரம் ராமன் நடந்தான் தந்தரரே தாரரா. அந்த பாட்டு வந்து அந்த அரசியல்வாதி நடிகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை எப்போ என்னை பார்க்க வந்தாலும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதே ராகத்திலே தான் இன்னொரு பாட்டு வந்திருக்கும். அதோ வானிலே நிலா ஊர்வலம் தரட்டாடரா தடைட்டாடரா தடைட்டாடரா நகி அதோ வானிலே நிலா ஊர்வலம். அந்த அரசியல்வாதி நடிகர் வந்து அந்த பாட்டு அந்த காட்சியில் நடிக்கும்போது என்னை நினச்சிக்கிட்டே தான் இது பண்ணாரு. அது போக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த பாடல் காட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது நானும் வந்தேன். என்னை வளர்க்குறவங்க கூட்டிட்டு வந்தாங்க. வேற யாரையோ சந்திச்சு விட்டுட்டு திருப்பி இவர்கிட்ட இந்த அரசியல்வாதிகிட்ட கொண்டு விட்டுட்டாச்சுன்னா அவர் என்னை திருப்பி ஊருக்கு வரும்போது கொண்டு வந்து விட்டுருவாரு. இந்த ஷூட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாதி போல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இதுவும் உண்டு. இந்த இது அடுத்தது அந்த சிவாஜி கணேசன் சொன்னார் அப்படின்னு சொன்னேன்ல, அவர் வந்தார். அவர் வந்து இந்த பாட்டு உண்டு. அது என்ன? ஜல்லிக்கட்டுல கூட ஒரு பாட்டு வருமே, சத்யராஜும் சிவாஜி கணேசனும். ஹே நண்பா ஒன்றானோம் இன்று தந்தாரே ராரா. அப்ப இந்த பாட்டு சீன் வரும்பொழுது இவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா, ஐயனு சாமி நூசாமி எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு வந்திருக்கீங்களா? சரி. அண்ணாதுரை ஊருக்கு வந்திருக்கீங்களா? அப்போ கடைநல்லூருக்கு இந்த பாட்டு ஹே நண்பா தந்தாரே ராரம், அந்த பாட்டு வந்து சத்யராஜும் இவரும் சிவாஜி கணேசனும் எடுக்கணும். சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்றாரு, என்னைய நான் இங்கே நண்பர்களோட பாடம் படிச்சுக்கிட்டு அது இருக்கும்போது எனக்கு ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாரீ கட்டிக்கிட்டு நல்லா அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கடையிலூருக்கு வா, அந்த விநாயகர் கோயில்கிட்ட பிள்ளையார் கோயில்கிட்ட வந்துரு அப்படின்னா. நல்ல ட்ரெஸ்ஸா என்ற நல்ல புடவையே கிடையாது, இருக்கிறது 5 புடவை தான், வேறு இல்லையே. இங்கே வீட்டில் கிடையாது, ஆனால் கிழக்க இருக்கு. கிழக்கன்னா நம்ம வடச்சம்பராணி வீடு, பிணமரிக்கிற ஒரு வீடு, இல்லைன்னா என்னை வளர்க்குறாருல துப்புரவு பணியாளர், அவர் வீட்டில் என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். இல்லைன்னா கிழக்க பிணமரிக்கிற வீட்டில் என் ட்ரெஸ் இருக்கும். அங்கே இருக்கா? சரி, அப்போ நீ தேட்டருக்கு வந்துரு, நான் அவன்கிட்ட சொல்லி ட்ரெஸ் எடுக்க சொல்லிடுறேன். இல்லை நான் அங்கே போய் அங்கேருந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து போகிறேன். நேராக அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு, பிரச்சாமராணி வீட்டில் கொண்டு விட்டுட்டு, அங்கேருந்து நீட்டாக அழகாக குளிச்சுட்டு, என்னோடய ட்ரெஸ்ஸு எங்கேயுமே என்னோடய பாட் அங்கே இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிட்டு கடையிலூர் வந்தா சிவாஜி கணேசன் காருக்குள்ளே உட்காந்துருக்கிறார். ப்ளூ கலரில் லைட்டு ப்ளூ கலரில் இப்படி இப்படி கோடு கோடா போட்டு சட்டை போட்டுட்டு தலையில் இப்படி தொப்பி போட்டு உட்காந்துருக்கிறாரு. இவர் கூட தான் போனோம். ஆமாம், இவர் கூட போ கூப்பிட்றாரு அப்படின்னு. சரின்னு காரை திறந்துட்டு உட்காந்தாச்சு. நேராக ஷூட்டிங் ஸ்பாட், எங்கன்னு தான் தெரியாது, போயாச்சு. அதில் பார்த்தா சேரில் வந்து சிவாஜி கணேசன் வந்து உட்காந்துருப்பார்ல, கீழே வந்து சத்யராஜ் உட்காந்துருப்பாரு. அதில் இவர் வந்து சிவாஜி கணேசன் வந்து என்னையும் அந்த சேரில் உட்கார சொல்கிறாரு. என்னையும் அந்த சேரில் உட்கார சொல்லிட்டு சத்யராஜாக இவர் மாறுறாரு. இவர் மாதிரி உட்காந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாட்டுக்கு நீ எப்படி பண்றியோ அதே மாதிரி தான் நான் பண்ண போறேன் அப்படின்னாரு. இது என்ன? சரி ஓகே அப்படின்னு பாட்டை போட்டாச்சு. அதே மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நான் உட்காந்தாச்சு. நானும் உட்காந்துட்டு அந்த பாட்டு போட நடிக்கிறேன். அவர் கீழே உட்காந்து சத்யராஜோட கேரக்டரை அவர் பண்ணுறாரு. பண்ணும்போது ஸ்டாப், இப்போ நீ பண்ண அப்படிங்கும்போது அவருக்கு வரவே மாட்டேங்குது. அவருடைய தன்மையே தான் வந்துட்டு இருக்கு. இல்லை இவளோட மாதிரியே வரமாட்டேங்குது. ஏன் எனக்கு உன்ன மாதிரியே ஆடணும்னு ஆசை, ஆடணும். இரு, திருப்பி நீ கீழே உட்காரு அப்படின்னு உட்கார்ந்தாரு. அப்போதான் பாட்டஸ் அணைக்க சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து இவருக்கு புரிய வச்சேன், சிவாஜி கணேசனுக்கு. இந்த பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையும் உண்டு. உன்னுடைய திறமை உனக்கு, என்னுடைய திறமை எனக்கு, அவருடைய திறமை அவருக்கு, அவருடைய திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையும் உண்டு. ஆனால் ஒரு கான்செப்டை, ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த திறமை அவரவர் திறமை எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணியாக நம்ம சேரும் பொழுது அவரவர் தன்னிலையை மறந்து எந்த விஷயத்துக்காக பண்ணுறோமோ அது மட்டுமே நம்ம கவனமாக எடுத்துக்கொண்டு பண்ணும்பொழுது நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த சுயநலம் என்பது விட்டு போயிடும். சுயநலத்தோடு நீ அந்த இது பண்ணணும்னா அந்த காரியம் ஜெயிக்காது. அதே சமயத்தில் தன் நிலையை மறந்து அந்த இதை மட்டும் நம்ம கவனமாக இருக்கும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிற அந்த கான்செப்டை புரிய வச்சுட்டு, இவர் இல்லைன்னா இந்த திறமையை, இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு இவர் இல்லை, அப்போ அவரோட இதை நம்ம பண்ணலாங்கும் போது அவசர காலத்தில் தான், ஆபத்து காலத்தில் தான் இன்னொருத்தருடைய திறமையை இன்னொருத்தர் பண்ணணும். ஆனால் என்ன மாதிரியே நீ பண்ணணும்னு நினைக்கும் போது வராது. ஏன்னா உன் திறமை வேற, என்னுடைய திறமை வேற. அது மட்டும் இல்லை, நீ என்ன மாதிரியே நீ பண்ணினேன்னா உன்னுடைய திறமை உன்னை விட்டு போயிடும். என்னுடைய திறமை தான் உனக்குள்ள இருக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்குன்னா உன்னுடைய திறமையே நீ மதிக்காம இன்னொருத்தரோட நீ பண்ணும் பொழுது உன்னுடைய திறமை மறைக்கப்பட்டு விடும். இது வந்து திருச்சங்கு சொர்க்கம் மாதிரி இது பாதியிலேயே நின்று போயிடும். அதனால அதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. நீ இதையும் உன்னோடையும் பண்ணு, என்னோட தன்மையை நீ பண்ணு, தெரிஞ்சு வச்சுக்கோ. என்னோட தன்மையை நீ பண்றதுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்போ அப்படிங்கறத நான் உனக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ், நம்ம ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள்ல ஏதாவது ஒண்ணு செயல் எழுந்துருச்சுன்னா மற்ற உறுப்பு வந்து அதற்காக செயல்படும்.
அவனுக்கு அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால நீ அந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அந்த மாதிரி நீ பயிற்சி எடுப்பியா? ஆனா போர்க்காலத்துக்கு ஆபத்து காலத்துக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு சூழல் வரும்போது தான் நீ பண்ணணுமே ஒழிஞ்சு சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன்னோடது போயிடும், உன்னோட நேரம் காலம் எல்லாமே வீணா போயிடும். சர்க்கஸ்காரன் சர்க்கஸ் பண்றானேங்கிறதுக்காக நம்ம போய் சர்க்கஸ் பயிற்சி எடுக்க முடியுமா? ஏன்னா நம்மளோடது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரரோட கதையை பூரா சொல்லி புரிய வச்சோடனே கீழே உட்காந்துருந்தாது சேருக்கு. ஓ தலையை சுத்திருச்சு அவருக்கு. சொல்லிட்டு அங்க யாரு என்ன இது என்னது என்ன பேசுறாவ? ஐயோ ஆளை திருண்டு மூர்த்தி சிரிச்சானாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னாரு. சொல்லிட்டு என்னது இது இவ்வளோ பெரிய விஷயத்த புரிய வச்சிருக்க, இருந்தாலும் என்ன மாதிரியே நீ ஒரு கேரக்டர் பண்ணுவ, என்ன மாதிரியே நீ பண்ண, நான் உனக்கு சந்தர்ப்பம் தரேன், ஆனா உன்னோடது நழுவக்கூடாது அதுல. சரி அந்த இதெல்லாம் முடிஞ்சாச்சு, என்ன மாதிரியே பண்ண வரல அவருக்கு, ஆனா உன்ன மாதிரியே நான் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதையும் மீறி அந்த சத்யராஜ் கூட அது பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் என்ன மாதிரியே இருக்கும், இந்த இதெல்லாம் என்ன மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணிட்டாரு, முயற்சி பண்ணிட்டாரு என்ன மாதிரியே. அந்த ஏ நண்பா ஒன்றானோம் இன்று அந்த பாட்டை நல்லா உத்து பாருங்க. உண்மையான சிவாஜி கணேசோட நடிப்புக்கும் அந்த பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். என்னுடைய தன்மையை எடுத்து சில விஷயங்கள் என்ன மாதிரியே தான் இருக்கும், அது மாதிரியே பண்ணியிருப்பாரு. அது ஒண்ணு. அன்னைக்கு அந்த இந்த மாதிரி நடக்கும்போது இங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு நபரை கூப்பிட்டு விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு அங்கே போகிறேன். நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த திங்கிறதுக்கு அது தின்னுக்கிட்டு இருந்தேன். அப்போது விழுந்து எதுக்கோ சிரிச்சேன், எதுக்கோ விழுந்தா. அதான் அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்த சிவாஜி கணேசன் என்ன இப்படி சிரிக்கிறாவ, அப்படி என்ன சொன்னீங்க, அப்படி என்ன சிரிச்சா, உங்ககிட்ட பேசும்போது சிரிக்கிறாள், அப்போ என்கிட்டே அந்த மாதிரி சிரிக்கணும், ஏன் இவளுக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியாதே, என்ன சொன்னீங்க அவ இப்படி சிரிச்சா அப்படின்னோடனே இவர் வந்து தனியாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இப்படின்னு, அப்படியா நீ போய் கேளு, சரி வா மறுபடியும் அந்த சேர்ல நான் உட்காந்துக்கிருவேன், அவரை கீழே உட்காந்துக்குருவாரு, நீ அவட்ட உன் 10th மார்க் என்னன்னு கேளு அப்படின்னு. அவர் வந்து சிவாஜி கணேசன் உன்னோட 10ஆம் கிளாஸ் மார்க் என்ன அப்படின்னு. இப்பவா? இப்ப இல்ல, இந்த கேள்வி வந்து இப்ப இல்ல, அது இன்னொரு நாள் கேட்டாரு. இது வேற ஒரு விஷயத்துக்கு நான் விழுந்து சிரிச்சேன். அது என்ன சம்பவம் ஞாபகம் இல்ல. அப்ப நான் 10th படிக்கலன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல, வருஷங்கள் ஞாபகம் இல்ல. எதுக்கோ விழுந்து சிரிச்சோடனே அவர் இப்படிலாம் உன்னால கலகலான்னு பேச முடியுமா? அப்பதான் அவர் சொல்றாரு, இல்ல சார் அவ வந்து எப்ப குழந்தையா மாறினான்னா விஸ்வரூபம் எடுக்க போறான்னு அர்த்தம். சரியா? அவ ரொம்ப அமைதியா இருக்கான்னா கோவப்பட போறான்னு அர்த்தம். அதனால அவ மூடு பார்த்து தான் நாங்களாம் பேசுவோம். நக்கல் நையாண்டி கலகலப்பெல்லாம் அவ எப்ப பண்ணுவா நமக்கே தெரியாது, அவளுடைய மூட பொறுத்தது அப்படின்னாரு. ஓஹோ சரி, இது முடிஞ்சுதா? அடுத்தது அந்த ஜல்லிக்கட்டு சீன்லாம் முடிஞ்சாச்சு. இந்த பக்கம் அந்த இது ஒரு சீன், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒன்னொன்னா ஞாபகம் வரும். மணிவண்ணன் அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, அது என்ன, மணிவண்ணனுக்கு நான் வந்து இந்து சக்கரத்தை பத்தி, இசையினுடைய ராகங்களை வந்து 12 சக்கரங்களாக பிரிச்சிருப்பாங்க. இந்து சக்கரம், நேத்திர சக்கரம், ஐயோ அப்படி 3, கடைசியில வந்து ஆதித்ய சக்கரம் வரும். திடீர்லாம் கேட்டா ஞாபகம் வருமா? அதெல்லாம் அவர் கேட்கிறாரு. இந்துனா சந்திரன், ஆதித்யானா சூரியன். அப்போ அவர் கேட்கிறாரு, சக்கரத்துல வந்து இசை சக்கரத்துல எதுக்கு இந்து சக்கரத்தை வந்து முதல்ல போடுறாங்க, எதுக்கு ஆதித்யன் வந்து சூரியன், அவன் தானே முதல்ல எல்லாத்துக்கும், அவங்ககிட்ட அந்த சூரியன்ற தானே எல்லாருக்கும் கதிர்வீச்சு கிடைக்கிறது, அவரை பிடிச்சி கடைசியில போட்டுட்டு இந்த சூரியன்றது வெளிச்சம் வாங்குற அந்த இந்துவை தூக்கி எதுக்கு முதல்ல போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான அந்த கான்செப்டுக்கு விடையை நான் சொன்னதுனால என் பேரு இந்து. அப்படி இந்து அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் வருது. என்ன படம் வருது அப்படின்னா, சுரேஷ் ரேவதி சுஜாதா வந்து ரேவதிக்கு அம்மாவா நடிச்சு, சரத்பாபு. எதுக்காக சரத்பாபு சொல்ல வரேன் அப்படின்னா,
சரத்பாபுக்கு எனக்கும் அந்த இது நான் அடுத்து சொல்ல வரேன். அந்த பாட்டு இருக்கு. சரத்பாபு அந்த பாட்டில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் சரத்பாபு உண்டு. ஆமாம், அந்த சரத்பாபுவோட குழந்தைய தான் சுஜாதா எடுத்து நடத்தியிருப்பாங்க. சிவகுமார் அந்த படத்தில் உண்டு. அதில் வந்து ஹே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு பாட்டு வருமா. அதை நான் சினிமா தியேட்டரில் மங்களசுந்தரில் பார்த்தேன். அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. அந்த அது ஒரு தேர்லையோ எதுலையோ ஏறிக்கிட்டு இப்படி போவாங்கள்ல, அதை வந்து நான் மணிவண்ணன்ட்ட சொன்னேன். எனக்கும் அந்த மாதிரி தேரில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, பண்ணலாமே அப்படின்னாரு. உடனே அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணியாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வண்டி ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி பக்கத்தில் யாரு நான் உட்காரவா அப்படின்னாரு. அங்கேருந்து ஒரு ஒளிப்பதிவாளர் வந்தார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இவ கூட டான்ஸ் ஆடணும்னு, நான் ஏறி உட்காந்துக்கிறேனே அப்படின்னு ஒளிப்பதிவாளரோ யாரோ ஏறி உட்காந்துக்கிட்டாரு. இது என்ன ஷூட்டிங்காக இல்லை, சும்மா இவ ஆசையை நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு என் பக்கத்தில் அந்த ஒளிப்பதிவாளர் உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துக்கிட்டே ஹே அப்படி பாட்டு பாடிக்கிட்டே என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றினது மணிவண்ணன், கார்த்திக், கவுண்டமணி, சந்திரமௌலி. எதையோ ஆரம்பித்து எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டிகிரி படித்தேன்ல, இதை வந்து இவங்க 4 பேருக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். கோர்வையாவே வரல. சந்திரமௌலி, மணிவண்ணன், கார்த்திக், கவுண்டமணி இந்த 4 பேருக்கும் நான் வாங்கின அந்த டிவிஆர் டிப்ளமா டிகிரியை அவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். கார்த்திக், என்னோட வீடியோ பாரு. என்ன நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடணும்ல, முத்தாடுதே முத்தாடுதே வானம். இப்போ அதான் அப்புறம் இன்னும் 2-3 பாட்டெலாம் நம்ம ஆடினோம். அதெல்லாம் நீ சொல்லு, நீ அங்கே சொல்லும்போது நான் இங்கே கேப்சர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கவுண்டமணி சார், நீங்களும் என்னோட வீடியோ பாருங்க. நாம் எப்படியெல்லாம் விளையாடினோம், மகிழ்ந்தோம், அதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அரசியல்வாதி நடிகர் வந்து என்னை பற்றி சொல்லாமலேயே எல்லாமலேயே தன் மனைவிதான் தனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு மனைவி பேரை சொல்லிட்டு செத்து போயிட்டார். இனி வரக்கூடிய வருங்காலம் எதிர்காலம் எல்லாமே அந்த சினிமா நடிகர் அரசியல்வாதியோடைய நிழல் சக்தி, நிஜ சக்தி நான் கிடையாது. என்னை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் தன் பொண்டாட்டியோட பெயரை சொல்லியிருக்கிறாரு. வருங்காலம் எல்லாமே அந்த பொண்டாட்டி பெயரை தான் சொல்லும். பொண்டாட்டி தான் விருதை வாங்கிட்டு இருக்கிறா. அதனால நம்ம எல்லாரும் ஓடி ஆடி விளையாண்டது, நம்ம ஊர் சுத்த போனது, நம்ம ஏதோ ஒரு கோவிலுக்கு நம்ம போனோம்ல, போகும்போது மூகாம்பிகை கோயில் நினைக்கிறேன், அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன கோயில் சரியா தெரியல. அப்போ கார்த்திக் வந்து வெள்ளை அந்த பட்டு வேட்டி வெள்ளை பனியனை எல்லாம் கட்டிட்டு துண்டை இப்படி இடுப்பில் கட்டி சட்டை போடாமல் துண்டை இப்படி இடுப்பில் கட்டிட்டு போகிறான். உள்ள ஃபஸ்ட்டு அவன் என்ட்ரி ஆகிறான். அதுக்கு அடுத்தது மணிவண்ணன் அதே மாதிரி கட்டிட்டு மணிவண்ணன் என்ட்ரி ஆறாரு. பின்னாடியே நான் வரேன். அப்புறம் சந்திரமௌலி எனக்கு பின்னாடி வந்து வேகமாக வந்துட்டு அவர் முன்னாடி போகிறாரு. நம்ம 4 பேர் முதல்ல வந்துட்டோம். கவுண்டமணி வந்து லேட்டாக வந்தார். நம்ம சைடில் போயிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, உடனே என் கவனம் அங்கே பிரசாதத்துக்கு போச்சு. இரு அங்கே போய் பொங்கல் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு உடனே கார்த்திக் சொன்னார், தின்னி பண்டாரத்துக்கு எப்போ பார்த்தாலும் தீவனம், முதல்ல சாமி கும்பிட்டுட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு யாராவது சாமி கும்பிடுவாங்களா அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னார். நான் சொன்னேன், ஆஹா முதல்ல சாப்பாடு அப்புறம்தான் சாமி. நான் போய் அங்கே அந்த இது கொடுப்பாங்கல்ல ஓலையில் செஞ்ச தொன்னை, அதில் வந்து சுண்டல் வைக்கிறேன். நல்ல கடலை பருப்பு சுண்டல், அது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அது பழைய காலத்தில் நிறைய அள்ளித்தருவாங்க. இப்போ உள்ளவங்களெல்லாம் கரண்டியில் ஒன்றுமே வராதே, இப்படியும் கோச்சிட்டுலாம் வைப்பாங்க தரித்திரியத்தோட. நிறைய அந்த தொன்னை நிறைய வச்சாங்க. நான் வாங்குறத பார்த்த உடனே மணிவண்ணன் இவளே வாங்கிட்டா அப்போ நம்ம வாங்கலாம் அப்படின்னு அவர் வாங்குறாரு. இவர் யாரு, கார்த்திக்கு சொல்றதையும் சொல்லிட்டு இவளே வாங்கியாச்சு. வசிஷ்டர் வயாலே பிரம்மரிஷி பட்டம் வாங்கியாச்சு. அவளே சொல்லியாச்சு. அப்புறம் என்ன எனக்கும் வேணும் அப்படின்னு வந்துட்டு அவரும் ஒரு தொன்னை எடுத்துட்டு சுண்டலை வாங்கியாச்சு. வாங்கினோடனே இங்கே சந்திரமௌலி இருக்கார்ல, சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தொண்டையில வாங்கிட்டு வச்சுட்டாரு. நான் போய் கையை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வாட்டரில் தாட்டி தண்ணி வாங்கி கழுவிட்டு வர்றதுக்குள்ள கழுவ போயிருக்கிறாரு. நாங்கள் இங்கே நான் மெதுவாக ஒன்றுனா தான் திம்பேன். அப்போ கவுண்டமணி வந்து லேட்டாக தான் வராரு. லேட்டாக வந்துட்டு இப்படி பார்க்குறாரு, இப்படி சுற்றி இப்படி பார்க்குறாரு. இப்படி பார்த்தா நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கோம்.
என்ன அதுக்குள்ளே தரிசனம்லாம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்குற அளவுக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா அப்படின்னு எங்க பக்கத்தில் வராரு. அந்த உடனே சுண்டல் முடிஞ்சு போச்சு, கடைசி சுண்டல் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்தோடனே அந்த கிண்ணத்தில் வச்சுக்கிற அந்த சுண்டல் இருக்குல்ல, கார்த்திக்கு உங்களுக்கு தான் வச்சிருக்கேன் தின்னு மணிவண்ணன் மௌலியோடது அது. அவர் வரட்டு கை கழுவிட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடும் சொல்லிட்டு அவர் அதை எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு இவர் அங்கேருந்து வர்றாரு. என்ன நாங்கள் என்ன சாமி கும்பிடவே இல்லை, கவுண்டமணி கேட்குறாரு, சாமி கும்பிடாமலேவா பிரசாதம் தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. டா இவதான் அப்படி சொன்னான் அப்படின்னு என்னைய கையை காமிச்சுட்டு, முதுகில் ஒரு 2 சாமி கும்பிட்டு தான் பிரசாதம் தீவன், நீ பிரசாதம் தின்னுட்டு சாமி கும்பிட போற. பிரசாதம் சாப்பிட்டாதான் நமக்கு நல்ல உடம்புல தெம்பு வரும், தெம்பு வந்தாதான் சாமி கிட்ட என்ன சொல்லணும்னு நமக்கு மூளை வேலை பண்ணோம். பசியோட போனா பசிதான் வயது கூப்பிடும். நான் சொன்னேன். பின்னாடி இருந்த எனக்கு பின்னாடி மணிவண்ணன் முதுகுல ஒரு போது நிறுத்துவோம் உபன்யாசத்தை சுண்டல தின்னு. அப்போ மௌலி வர்றாரு லேட்டா வந்துட்டு எங்க என் சுண்டல அப்படின்னு மணிவண்ணன் சொல்றாரு, சுத்தம் சோறுதான் போடும் சுண்டெல்லாம் தராது. 4 பேரும் எங்க போனாலும் இந்த நக்கல் நையாண்டியையும் கலகலகலச்சிரு. நான் மெதுவாக தின்னுட்டு இருந்தேன்னா அவன் சந்திரமௌலி என்னது எனக்கு ஒன்று தான் இவன் கொஞ்சம் தான் தீபா அப்படின்னு என்னோட வாட்டி வாங்கி திங்க ஆரம்பிச்சிட்டாரு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கவுண்டமணி சார் நீங்களாவது இதுக்கு விட்னஸ் கொடுங்க, சாட்சி கொடுங்க, இந்த சம்பவம் உண்மைதான்னு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ வர வர எல்லாம் செத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி நடிகர் என்ன குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டாரு. பெரிய சாட்சி எதுவும் அது போயிடுச்சு. அடுத்தது லியாக்கத் அலிகான், அந்த ஆளுக்கு பைசா கொடுத்தாதான் எல்லாம் சொல்லுவாரு. அதனால அவரையும் நான் ஒரு பொருட்டாவே வைக்கல. இப்ராஹிம் ராவுத்தர் போயிட்டாரு, டிக்கெட் வாங்கியாச்சு. சரி கருணாநிதி தாத்தா அவரும் மேல போயாச்சு, அவரும் சாட்சி, அவரும் மேல போயாச்சு. இந்த ஸ்டாலின் சித்தப்பா அன்னி சேலை சுத்திட்டு இருக்காரு. நல்லா அவரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை இந்த விஷயத்துல அவரை நம்ப முடியாது. என்னை சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்துல சித்தப்பாவை நம்ப முடியாது. நான் அரசியல் பேசலை, என் விஷயம்தான் பேசுறேன். சும்மா தேவையில்லாம் முடிச்சு போடக்கூடாது. இது முடிஞ்சுதா? அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் நாங்கள் 4 பேர் உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு இப்படி இவங்க கூட ஒரு சர்க்கிள்ல போவேன். என்னோட ஆசைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினது மணிவண்ணன், கார்த்திக்கு, கவுண்டமணி, சந்திரமௌலி, இவங்க தான். அடுத்தது அதுல அந்த இந்த மாதிரி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விஷயம் வந்து சரத் பாபுக்கு தெரிஞ்சிருச்சு. சரத் பாபுக்கு சிந்தாழம் பூவில் வந்தாடும் தென் என் மீது மோதுதம்மா, பூவாசும் மேடி போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். அவருக்கும் நான் தான் தெருப்பு முனை. அவரை எனக்கு என்ன பேர் வச்சாரு ஞாபகமே இல்லை. அப்போ அந்த ஹே ஐ லவ் யூ அந்த பாட்டு கேள்விப்பட்டோடனே சரத் பாபுக்கு அந்த விஷயம் போகுது. அவர் உடனே போனை போட்டாரு மங்களசுந்தரி தியேட்டர் ஓனருக்கு, அவளை கூப்பிடு அப்படின்னு வந்தாரு. நீ என்ன அவங்க கூட எல்லாம் போய் ஆடிட்டு இருக்க, என் கூடயும் வந்து டான்ஸ் ஆடவா, வா என் கூட வா, என்ன பாட்டு ஆடணும், உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும், என் இது நண்பனே எனது உயிர் நண்பனே நீண்ட நாள் உறவினை, அந்த பாட்டு வா போலாம் அப்படின்னு. அதே மாதிரி சும்மா அந்த செட்டிங்ஸ்லாம் அதெல்லாம் கிடையாது, சும்மா ஏதாவது ஒரு இடத்துல போய் இது பண்ணிட்டு அந்த மைக்கு பாட்டு எல்லாத்தையும் அது ஒரு இது வச்சுட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நான் வந்து கமலஹாசனுடைய கேரக்டர். கமலஹாசன் வந்து அப்போ ஷூட்டிங் போயிருந்தாரு, எங்கேயோ ஷூட்டிங் போயிருந்தாரு. கமலஹாசன் வந்து என்னை பார்க்க வந்தார். ஐயோ நான் தொடலாம் மாட்டேன், அவளை என்னை தொட மாட்டேன் அப்படி பார்க்கவே வரல. ஒரு தடவை ஆசீர்வாதம் அங்கே வந்து சரி, அதுக்கப்புறம் கமலஹாசன் வரவே இல்லை. ஆனால் கமலஹாசன் அக்செப்ட் பண்ணிட்டாரு, இப்படி ஒரு பொண்ணு இருந்தா வந்து பிக் பாஸ்ல சொல்லிட்டாரு. அப்போ நண்பனே எனது உயிர் நண்பனே நீண்ட நாள் உறவினை, அந்த பாட்டு நான் அவர் சரத் பாபுவும் நானும் அந்த பாட்டு கமலஹாசனோட இடத்துல நான் இருந்து அந்த பாட்டை ஆடினேன். அந்த அந்த ஒரு அந்த 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 இது ஞாபகம் வருது.
எல்லாம் மாற்றி 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 தான் ஞாபகம் வரும். அந்த இது சொல்லிட்டு இருந்தேன்ல, ஜல்லிக்கட்டு படத்துல சலோ चल बाक चलो चलो उधर जा जा तिकड़े. அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஜல்லிக்கட்டு பாட்டு ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வளர்ப்பார்ல எம்ஏ காஜா, அவரும் இருந்தார். என்ன அப்படின்னு இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ என்ன இது கொடுக்கலாம், கரகாட்டம். அப்போ இங்கே சர்க்கிளில் யாராவது கரகாட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நாட்டுப்புற கலைகள் தெரிஞ்சவங்க இந்த சர்க்கிளில் யாராவது இந்த வட்டத்துக்குள்ளே இருக்காங்களா, யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னு. அப்போது நாட்டுப்புற கலைகள் அந்த பழைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார், ஒரு வயசானவர். சரி இங்கே ஒரு குரூப் இருக்குது, அங்கே வேணால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். சிவாஜி கணேசனையும் கூட்டிகிட்டு போயாச்சு. கார் எடுத்துகிட்டு நாங்கள் மொத்தம் 3 காரு, மேகாஜா இவரோட காரு, ஒளிப்பதிவாளர் இவங்க இந்த 5-6 பேர் காரில் போகிறோம். அங்கே அந்த நாட்டுப்புற கலைகள் தினமும் பயிற்சி எடுப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நாங்கள் போயாச்சு. அங்கே போய் ஒரு வீட்டு கதவை தட்டினாங்க. ஒரு வயசானவர் கட்டிலில் படுத்திருக்காரு, உள்ளே போய் பேசுகிறாங்க, அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு. அந்த நபர் வந்து டான்ஸ் எல்லாம் இது பண்ணுவார், டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு, என்ன இதுவும் தெரியாது. அவர் எனக்கு வச்ச பெயர் தான் பச்சையம்மா. எனக்கு பேர் வந்து பச்சையம்மா. பேச்சியம்மா அப்படிங்கிற பேர் வந்து செந்தில் எனக்கு வச்சிருக்கிறாரு. செந்தில் சாருக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. உங்க ஞாபகம் எனக்கு வந்துருச்சு, ஆனால் சந்தேகமாவே இருந்தது, ஞாபகம் வந்துருச்சு. நீங்க எனக்கு வச்ச பெயர் தான் பேச்சியம்மாள். ஆனால் நீங்க அடிக்கடி என்னை சந்திக்க வராதனால தான் ஞாபகத்துக்கே இல்லை. செந்தில் எனக்கு வச்ச பெயர் தான் பேச்சியம்மாள். சினிமா நடிகர் செந்தில் வச்ச பெயர் பேச்சியம்மாள். பச்சையம்மாள்ங்கிறது ஒரு நாட்டுப்புற கலைஞர், அவருடைய வம்சத்துல வந்த ஒரு திரை உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பையனும் எனக்கு பேச்சியம்மாள் தான் பேர், பச்சையம்மாள்னு வைக்கிறாரு. 3 பேர் எனக்கு பச்சையம்மாள்னு பேர் வச்சாங்க, 2 பேர் பேச்சியம்மான்னு வச்சாங்க, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. அப்புறம் மல்லிகா, மறிக்கொழுந்து, பூக்கள் பேர்லாம் வச்சுட்டு போவாங்க. வைரமுத்து எனக்கு வந்து வானம் அப்படின்னு வச்சாரு. வானம், தெய்வானை தன்னோட மனைவி பேரையே வச்சுட்டு போவார். அவங்கவுங்க தன்னோட மனைவி பேரையும் வைப்பாங்க, மனைவி பேரையும் வைப்பாங்க, வேற ஒரு பேரையும் வைப்பாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரகாட்டம் அவர்கிட்ட உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷமாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு வேகமாக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி குளிக்கிறாரு. குளிச்சுட்டு இப்படி பட்டை எடுத்து இப்படி உபூதி அடித்து இப்படி இது பண்ணிக்கிறாரு. வந்துட்டு அவர்கிட்ட ஒரு மிருதங்கம் மாதிரி அந்த கொட்டு மாதிரி ஏதோ டக்கு டக்கு டக்குடான்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு யார்கிட்டையும் இல்லாமல் சொல்லி கொடுக்குறாங்க, கூப்பிட்டு விடுறாங்க. அதில் 5-6 பேர் வர்றாங்க. கரகம் அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயில் கொடைக்கோ ஏதோ ஆடிட்டு வந்திருப்பாங்களா, அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஆடலாம் அப்படின்னு நான், சிவாஜி கணேசன், இன்னும் 2-3 பேர் எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஆட சொல்லி கொடுக்குறாரு. நாங்கள் ஆடுறோம். அப்போ தான் நான் சொல்கிறேன், கரகாட்டம் ஆடக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து உனக்கு சினிமாவில் உனக்கு வரும். அப்போ அந்த கரகாட்டம் நீ என்ன மாதிரியே நீ ஆடு, அந்த உன்னுடைய நடனத்தில் என்னுடைய தன்மை வெளிப்படும். இப்போ வாசை நிறைவேறிச்சானே அப்படியே தலையை சுத்திருச்சு அவருக்கு. நான் எப்போ மத்தியானம் சொன்னேன் அந்த விஷயத்தை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, நேற்று சொன்ன அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு அதை நிறைவேற்றப்பாரு. அப்போ சில விஷயங்கள அப்பா அவர் கேட்குறாரு, எனக்கு அப்போ கரகாட்டம் ஆடும்போது நீ என் கூட ஆட வரியா அப்படின்னாரு. அந்த பயிற்சி எடுக்கும்போது இதே மாதிரி நீ வரியா? இல்லை. ஏன் அப்படின்னு. அப்போ நான் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் நான் போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏமா அப்படின்னாரு. எம்ஏ காஜா அந்த இடத்துல வந்து இப்படி அதிர்ந்து போய் இப்படி பார்க்குறாரு. ஏன் அப்படின்னாரு. அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அப்பவே நான் சொல்லிட்டேன். அதைத்தான் அந்த என்ன ஆசை ராசாவி படத்துல அந்த கரகாட்டம் திருப்பி நீங்க எல்லாரும் அந்த பாட்டு போட்டு பாருங்க. சிவாஜி கணேசன் நிஜமாவே ஆடக்கூடிய அவருடைய தன்மை 5-6 பாடல்களை எடுத்து பாருங்க. அந்த பாட்டிலுடைய சிவாஜி கணேசனுடைய நடனத்தின் தன்மை என்னங்கிறதையும் பாருங்க. இதுல இந்த கரகாட்டம் இதெல்லாம் ஆடும்போது அவருடைய டான்ஸினுடைய தன்மையை பாருங்க.
அப்படியே அழுகையா அவர், அது நடிப்பு கிடையாது, என்னையே நினைச்சு 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 அழுகிப்பார். இப்படியெல்லாம் பார்க்க போனா அந்த அரசியல்வாதி சினிமா நடிகர் இவங்களுக்கெல்லாம் கால் தூசு கூட பெற மாட்டான். அதனாலதான் சீனு தூக்கி போட்டு வந்துட்டேன் நான். இதுல இவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையா, விட்டுருவா, நான் முதலமைச்சராக விட்டுருவேன். நான் ஒரு நாள் நடக்காதுப்பா. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, விட்டுருவேன். எவ்வளவு காயப்படுத்திருப்பீங்க, என்ன புண்படுத்திருப்பீங்க. பொறுத்து போனேன் நான், பொறுத்து போனேன். எனக்கு சண்டைக்கார பட்டம், ஆனா உண்மையிலேயே நான் தான் பொறுமையா போவேன். நான் தான் ரொம்ப பொறுமையா போவேன். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. நான் அறிவழகன் கூட சேர்ந்துடக்கூடாதுன்னு என்ன தெல்லுமல்லு பண்ணேரு. அதுக்குதான் அவர் உடம்பு முடியாம படுத்து இதான் போல. எனக்கு யாரோ நம்ம சம்பந்தப்பட்டவங்க இது பண்றாங்க, அந்த நபரோட ஞாபகமே எனக்கு வரல. டிஸ்ட்ராக்ஷன் நோ, எனக்கு அவர் ஞாபகமே வரல. ஆனா இப்ப வருது. நான் வெறுத்தது தான், வேண்டான்னு வெறுத்தது தான். அடுத்தது கார்த்திக்கு கூட சேர்ந்து இந்த பாட்டு, பருவமே புதிய பாடல் பாடு. அதுல நானும் கார்த்திக்கும் அதே மாதிரி, எனக்கு ஆசையா இருந்தது, அதே மாதிரி ஓடணும்னு ஆசையா இருக்கே அப்படின்னு. போலாமே அப்படின்னு. அதே மாதிரி அதிகாலை காலங்கத்தால நானும் கார்த்திக்கும் எனக்கு ஒரு ஷூ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு டின் 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 கூடவே ஓடிக்கிட்டு இருக்கேன். அது ஞாபகம் வருது எனக்கு. அப்புறம் நான் 6th படிக்கும்போது வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் மதுரைக்கு போயிட்டேன். மதுரைக்கு போனதுனால சாட்சி படம் ஷூட்டிங். சாட்சி படத்துல ஃபர்ஸ்ட் காட்சியில இந்த அரசியல்வாதி நடிகருக்கு வசனமே வரல. ஏன்னா நான் இல்ல. அப்போ நான் இல்லாம அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்பதான் அவ அப்பா இறந்து போறாரு, அவ அண்ணா இறந்து போறாரு, வரிசையா எல்லாமே நடக்குது. நான் இல்லங்கும்போது எல்லாமே போயிருச்சு, பட வாய்ப்பு போச்சு, எல்லாமே போயிருச்சு. அப்போ அந்த சாட்சி படம் ஷூட்டிங் போது நான் மறுநாள் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராரு. எங்களுக்குள்ள ஒரு லிங்க் நாங்க வச்சிருப்போம். ஒருவேளை நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணு, சுடுகாட்டுல போய் பிணம் எரிப்பாங்கல்ல, எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்தை பாரு, இல்ல எரிஞ்சு போன சாம்பலையாவது நீ பார்த்து உட்கார்ந்துட்டு என்னையே நினைச்சிட்டு நீ யோசிக்கிட்டே இரு, உனக்குள்ள நான் இருந்து செயல்படுவேங்கிற அந்த இதை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சாட்சி படம் முதல்ல ஷூட்டிங்லாம் அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்து 1 year கழிச்சுட்டு அப்பதான் வாழ்வே மாயம், தழுவாத கைகள் தழுவாத கைகள் இல்ல, பிரபுவோட படம் அதிசய பிறவிகள், தூரல் நின்று போச்சு. அதெல்லாம் நான் 6th படிக்கும்போது 82ல வந்த படம், 82 83ல வந்த படம். இதெல்லாம் மதுரையில. அப்ப வந்து இவருடைய படமே இருக்காது, அந்த அரசியல்வாதி நடிகரோட படம் ஒரு படம் கூட அப்ப ரிலீஸே ஆகல. அதனாலதானே என்னமோ எனக்கு இவரோட ஞாபகமே இல்லை. எனக்கு 6th படிக்கும்போது 6th படிச்சு முடிச்சுட்டு நான் மறுபடியும் 7th நான் கடையனூர்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சினிமா உலகம் அந்த இது நட்புல வரும்பொழுதுதான் இந்த கார்த்திக்கு இந்த இவங்களெல்லாம் பார்த்து நான் சொல்றேன் எனக்கு இந்த பாட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு. तुमची आवाज येतो. அவர் வந்து என்ன பண்றாரு, நான் சொல்றேன் எனக்கு இந்த காதல் அப்படி வச்சுட்டு பாடுவாங்களே, பறந்தாலும் விடமாட்டேன், அந்த பாட்டு எனக்கு இது பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றினது மணிவண்ணன். அதுக்கப்புறம் மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் பாடியது. அது மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதுலயே யாருக்காவது அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆசை இருக்கா அப்படிங்கும்போது ஒளிப்பதிவாளர், எடிட்டர் யாராவது வருவாங்க, கூட சேர்ந்து இப்படி ஆடிட்டு இருப்போம். மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் பாடியது, அந்த பாட்டெல்லாம் ஆடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி இது பண்ணது, அட போயா போயா உலகம் புதுசு, நீ ஒரு பொடிடப்பா இந்த பேனா பெருசப்பா,
அந்த பாட்டுக்கும் ஆடணும்னு ஆசைப்பட்டான்னா உடனே கூட்டிகிட்டு போய் ஆட சொல்லுவாங்க. அவங்களே என் கூட சேர்ந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஆசைகளை நிறைவேற்றுறது அப்படின்னா அது மணிவண்ணன், கார்த்திக், சந்திரமௌலி, கவுண்டமணி இவங்களால மட்டும்தான் முடியும். இதுக்கெல்லாம் கால் தூசு அந்த அரசியல்வாதி வரவே மாட்டார். அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. விட்டுருவா அந்த பாரதி. அடுத்தது இது முடிஞ்சு இவ்வளவு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். சரி, அது ஏற்கனவே சொல்லியிருக்கணும். மணிவண்ணனுக்கு பாட்டு பாடணும்னு ஆசையா இருந்தது. சிறை ராஜேஷ் சினிமா நடிகர் ராஜேஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் எனக்கு வச்ச பெயர் தான் சின்ன பொண்ணு கீர்த்தி. சின்ன பொண்ணு கீர்த்தி 2 பேரும் மணிவண்ணன் வச்ச பேர். ஐயோ, சிறை ராஜேஷ். அந்த ராஜேஷ் வந்து அதாவது சிவசங்கரியினுடைய சிறை அப்படிங்கிற கதையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ இந்த படத்துக்கு யாரை வந்து நடிகரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இந்த படத்தை எடுக்கலாமா அப்படின்னு கேட்க வராங்க. எடுக்கலாம் அப்படின்ட்டு அதனோட முடிவு வந்து சிவசங்கரி வந்து வேற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவு சொல்லும்போது இல்லை எனக்கு இந்த முடிவு வந்து எனக்கு பிடிக்கல, வேற முடிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க செலக்ட் பண்ணது வேற யாரையோ செலக்ட் பண்ணிருந்தாங்க. நான் தான் சொன்னேன் ராஜேஷை போடு அப்படின்னு. ராஜேஷை செலக்ட் பண்ணியாச்சு. ராஜேஷ் உடனே காரை எடுத்துட்டு நேர கடையிலூருக்கு வந்துட்டு என்னுடைய இவ்வளோ கும்பிடு போட்டுட்டு சரி படத்துக்கு நீ என்ன செலக்ட் பண்ணினியாமா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு. ஏமா அப்படின்னு. உடனே அவர் 2 கணத்துலையும் கை வச்சுட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். அதனாலதான் அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி நான் வந்து பழைய நினைவுகள்லாம் எல்லாரையும் சொல்லும்போது ராஜேஷுக்கு வந்து இவன் நம்மளை பத்தி சொல்லவே இல்லை பாத்தியாங்கிற அந்த வருத்தம் அவருக்கு நிறைய இருந்திருக்கு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடிலாம் 2 நாளா எனக்கு யாரோ நம்மளை சின்ன பொண்ணு கீர்த்தி அப்படிலாம் கூப்பிடுவாங்களே யாருன்னு போதுதான் இப்பதான் தெரியுது அது சிறை ராஜேஷ். அப்ப சிறை ராஜேஷ் வந்து இந்த லட்சுமி வந்து நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என் பக்கத்தினை இருப்பேன், எனக்கு அது மாதிரி நீ பாடுறியாமா அப்படின்னு. பாடலாமே அப்படின்னு. கார்ல கிளம்பு போயிட்டு அதே மாதிரி போடுறேன். 2 பேரும் அதே மாதிரி அவர் படுத்திருக்கிறாரு, நான் பக்கத்துல இருந்து பாடுறேன். அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சிறை ராஜேஷ்க்கு. மணி எத்தனை? அது 1 மணி நேரம் ஆயிடுச்சா? எப்போ போட்டேன்? எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியலையே. 57 minutes ஆயிடுச்சு. இருப்பேன் என் ஜீவன் இருக்கும் வரை ஜீவன் காக்கும் முனை. லைட்டே என்ன போடாம இருக்கான். சரி, இன்னைக்கு இவ்வளவு தூரம் போறோம். இனிமே அடுத்தது இன்னும் என்னெல்லாம் ஞாபகம் வருதோ நிறைய ஞாபகம் வந்திருக்கு. அது அடுத்தடுத்து கலைஞர் தாத்தா, கருணாநிதி தாத்தாவும் நானும். करुणानिधी ताता चिन्ना वयसुलंदी तुमचा आवाज येतो. तुम्ही किती वेळा सांगितलं? खोकला कसा आला तुम्ही? म्हणून मी म्हटलं होतं तुम्ही जा तिकडे. त्रास द्यायसाठी इकडे इकडे बसवलाय. अजून बसणार आहे? சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கேலி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க இந்த 4 பசங்க தான். இந்த பசங்க தேவையா? அந்த 4 பசங்களுக்கும் இந்த கம்பி மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அங்க போயிட்டு கத்துறது பாருங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு வளர்ந்து சமுதாயத்துல பெரிய ஆளார் வரப்போறாங்க. சமுதாயத்துல வரப்போறாங்க. சமுதாயம் நாளை சமுதாயம். இன்றைய குழந்தைகள் நாளை சமுதாயம். இவங்க தான் நாளைக்கு இப்படித்தான் வருவானுங்க. எப்படி வருவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. சலோ பாய். இப்பதான் லைட்டே வர்றது. எவ்வளவு நேரம் ஆச்சு?
ஹாப்பி தீபாவளி. கடையனூர் மழை. முதல்ல அந்த தளபதிங்கிற உன் பேரை முதல்ல மாத்து. என்னடா தளபதி? பிரச்சனை கரூர்ல நடந்ததெல்லாம் பார்த்துட்டேல்ல, அப்புறம் என்ன தளபதி? உங்க அப்பா வச்ச பேரை ஒழுங்கா வை. யார பாரு தளபதியா? எங்க ஊருக்காரன் அப்பா அம்மா வச்ச பெயரை மறைச்சிட்டு விஜயோட பேரை தளபதின்னு வச்சிருக்கான். விஜயோட பேரை. இதெல்லாம் எங்க அப்பா. இவனுக்கும் குழந்தையெல்லாம் இருக்கு. இவன் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. அப்ப இவன் குழந்தை எப்படி வரும் யோசிங்க. தன்னோட பேரை மறைச்சிட்டு விஜயோட ரசிகனா, அதனால விஜயோட தளபதி. அந்த விஜய் நடிகரானதே கடையநல்லூர், கிருஷ்ணாபுரம், திருநாவுக்கரசு பள்ளி அங்க வந்துட்டு என்னோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அது நடிகராவே ஆனது. புரியுதா? கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் தான் காரணம். ஆனா அந்த விஜய் என்னைய தூக்கி போட்டுட்டு என்னைய மறந்துட்டு என்னைய மறைச்சிட்டு நீ நல்லா வரணும்னு நினைச்சிட்டு இருக்க. பார்க்கலாம். இதுக்கு பேர் எதிர்பார்ப்பு கிடையாது. எதிர்பார்ப்பு என்பது வேறு. ஒருவரிடம் இருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால், ஒருவர் நமக்கு வாழ்க்கைக்கு திருப்புமுனையாக இருந்தால், அவர்களை சந்திப்பதோ அல்லது அவர்களை பற்றி சொல்லுவதோ, அவர்கள் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அந்த கடமையை செய்ய தவறிவிட்டான் என்பதை நான் குத்தி காட்டுகிறேன், சொல்லி காட்டுகிறேன். எதிர்பார்ப்பது என்பது வேறு. அவர் செய்ய தவறிய கடமையை சொல்லி காட்டுவதற்கு எனக்கு உரிமை உண்டு. ஒரு ஜாதகம் பார்க்கிறவர் என்கிட்ட ரொம்ப குதர்க்கவாதம் பண்ணார். நான் எதிர்பார்க்கிறேன் மாதிரி. எதிர்பார்ப்புன்னு அவன் பதிலுக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிறது பேர எதிர்பார்ப்பு. நன்றியை என்னைக்குமே மறக்கக்கூடாது. ஒரு குருவானவன் சிஷ்யனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலேயானால், வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தானே ஆனால், அந்த சிஷ்யனானவன் குருவை நினைக்கணும், குருவை பத்தி சொல்லணும், குருவை என்னைக்குமே மறக்கக்கூடாது. குருவை தூக்கி எறிஞ்சான். இதை நம்ம சொல்லி காட்டலாம், தவறில்லை. இது குருவின் கடமை. அந்த ஜாதகம் பார்க்கிறவர் என்கிட்ட குதர்க்கம் பேசினார்ல, அவருக்கு இந்த பதில். அவர் மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் இந்த பதில் தான். பாய். என்ன பாட்டு? கங்கை நதியோரம் ராமன் நடந்தான். அந்த பாட்டு அந்த அரசியல்வாதிக்கு பிடிக்கும். ஆனாலும் அந்த பாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் என்னைய நினைச்சுதான் அந்த பாட்டை ரசிச்சாரு. தூக்கிப்பட்டேன், நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்புறம் மிஸ்டர் லியாக்கத் அலி கான், பாய். மீண்டும் அடுத்தடுத்த பிறவிகளில் நாம் சந்திப்போம். ஆனா இப்ப வாழற அந்த வாழ்க்கை அடுத்தடுத்த பிறவிகள்ல ஜென்மத்துக்கு என் மூஞ்சிலே முடிச்சிடாதீங்க. சரியா? பாய். இது எங்க லைவ் கட் பண்ணணும்?